ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். நாம் இந்த கால ரகசிய பதிவேட்டில் குருவருளால் பார்க்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பைரவரோட அனுக்கிரகங்கள். அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பைரவர் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கமங்கலம் திருமேனீஸ்வரர் சிவாலயத்தில் சுவாமி இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பைரவமூர்த்தி. திரித்தலை பைரவர், திரித்தலை கருமுத்து பைரவர் அவர் பேர். ஸோ அந்த திரித்தலை கருமுத்து பைரவர் இவரோட அலாதியான அனுகிரகங்களை வாத்தியார் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டோன்னா, பொதுவாகவே இன்றைய கலியில் இது அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நம்பிக்கை துரோக செயல்கள் இப்படின்லாம் சில விஷயங்கள் எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடியது தான். ஏன்னா யாருமே கெட்டவங்க கிடையாது. நம்ம விதிப்படி அவங்க நம்மளை ஏமாற்றி நமக்கு துரோகம் பண்ணுறாங்க வச்சிங்களா, அது ஒரு விஷயம். அதனால் யாரையாவது ஏமாத்துறாங்க, ₹1 ஏமாத்தினா கூட அவங்க கர்ம வினையை அவர் யார் ஏமாத்தினாரோ அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிட்டு போயிடுவார், அது வேறு விஷயம். பட் ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அந்த கூட்டாளியாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் கூடவே வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி துரோகிகளாக அமைஞ்சிட்டாங்கன்னா வச்சுங்களேன், காலத்துக்கும் அவங்களுக்கு பெரும்பாடாயிடும். ஸோ இப்படியும் சில பேருக்கு வாழ்க்கையில் அமைவதும் உண்டு. இதெல்லாம் இந்த ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கெலாம் இப்படிலாம் கண்டிப்பாக அமையோன்றது விதிவசம் உண்டு. அதாவது அந்த 6ஆம் இடத்தை பார்க்கணும். அதில் பொதுவாகவே சுபர் இருந்தால் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக ஏமாந்துட்டே இருப்பாங்க. அவங்கள யாருமே ரொம்ப ரொம்ப ஆண்ட வேலை ஏமாற்றிட்டு போயிடலாம் வச்சிங்களேன். அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதே, யாராவது அவங்களுக்கு துரோகம் பண்ணால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே பாவர் இருந்தாங்கன்னா, பாவர் மீன்ஸ் அந்த ஜாதக படி சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. அந்த கிரகங்கள் இருக்கும்போது அவங்கள சீக்கிரமாக யாரும் ஏமாற்றிட முடியாது. அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அவ்வளோதான், அதை எதிர்க்கவங்க தொலைஞ்சாங்க வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி சில விதிவசத்தால் ஜாதக அமைப்பும் உடையவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஏமாறணுன்ட்டே பிறப்பெடுத்துக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி துரோக செயல்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் ஏற்படாமல், யாரும் நமக்கு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த திரித்தலை கருமுத்து பைரவரோட அனுக்கிரகம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்றாரு. காரணம், இந்த பைரவமூர்த்திக்கு ரொம்ப அரிதான ஒரு திரியம்பக ருத்ர பைரவ சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி தான் இந்த திரித்தலை கருமுத்து பைரவரா. வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் போய் இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஏமாற்றத்துக்கு உட்பட்டவங்க, இல்லைனா யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, இல்லை துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு நினைக்கிறவங்களாம் இந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். சிவகங்கை மாவட்டம் எங்கேயோ இருக்கப்பா அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கருணையே வடிவான இந்த பைரவமூர்த்தி இன்னொரு வகையான அனுகிரகம் பண்ணுறார். எப்படி பாருங்களேன், அதை வாத்தியார் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறாரு. அவர் என்னன்னா, அதாவது ஒரு அஷ்டமி திதிகளில் நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய பைரவமூர்த்திக்கு இந்த ஜவ்வாது, கஸ்தூரி, கரிசலாங்கண்ணி தைலம், அப்புறம் இந்த புனுகு, கோரோசனை, அத்தர், குங்குமப்பூ, பசுனை, இது 8ம் சேர்ந்த ஒரு அஷ்டகாரோண்ய காப்பு அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பேர் வாத்தியார் குறிப்பிடுறாரு. இந்த அஷ்டகாரோண்ய காப்பு தங்களோட வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பைரவருக்கு இந்த அஷ்டகாரோண்ய காப்பை சாத்தி அந்த பைரவர்கிட்ட போயிட்டு அந்த பைரவர்கிட்டயே அந்த திரிதலை கருமுத்து பைரவ சக்திகள் இருக்குமா. இந்த அஷ்டகாரண்ய காப்பு நம்ம பண்ணிட்டோன்னா அப்போது அந்த பைரவருக்கு ஆல்ரெடி ஒரு திருநாமம் இருக்கும், அதையும் சொல்லிட்டு கூடுதலாக கருமுத்து பைரவா காப்பாத்தப்பா அப்படின்ட்டு நம்ம வேண்டின்றோன்னா அந்த கருமுத்து பைரவ சக்திகள் அந்த பைரவமூர்த்திக்கிட்டேருந்து வெளிப்பட்டு நம்மளை இந்த துரோக செயல்கள் நமக்கு யாரும் பண்ணாமல் இருப்பதற்கும், ஆல்ரெடி யாராவது பண்ணிட்டாங்கனாலும் அதிலேருந்து நாம் நல்லபடியாக விடுபடுவதற்கும் ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த மாதிரி அஷ்டகாருண்ய காப்பு பண்ணிவிட்டு 8 வகையான காய்கறிகள் கலந்த உணவை அந்த அஷ்டமியில் தானம் பண்ணுறதும் இந்த பலன்கள் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்றார். ஸோ இன்றைய பைரவரோட விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, குருவர்களால்
இந்த மாதிரி மங்கலத்தில் இருக்கக்கூடிய திரித்தலை கருமுத்து பைரவர் அவரோட அலாதியான விஷயங்களில் இது 1 2 தான். இன்னும் நிறைய உண்டு. குருவர்களால் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓம்.